தைக்கிறதுக்கு 3 மீட்டர் எடுத்தாரு. 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிச்சன். பாவாடையாது பாவம் ஆடியது. ஒரு படம் நல்லா பிராந்தியை ஊட்டி டே குடியா. அப்புறம் என் மேல என்ன கோபம்னு டைட்டில் வச்சாங்க. பிறகு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். மக்களுக்கே உன் மேலதான் கோபம். பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீ நல்லா தமிழ் பேசுவ, ஆனா இதுல 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்க. தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசி நல்லா வருவார். உன் அழகை போல தமிழும் மிக அழகா வரும். அந்த பெயர்லாம் சொல்லி உங்களை மாட்டிக்காரு. அதான் யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வாங்க. அடி கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு. கண்டெய்னர் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்க கண்டுபிடிக்க. அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்ஸும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குநர்கள அறுவை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க. பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் அவர் படம் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதல் இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே. ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கும். விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்கு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா. ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துட்டேன். ஹீரோ ஹீரோயின் இருக்கவே மாட்டார் மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர். உதயகுமார், பேரரசு சார், பாகியராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வர மாட்டாங்க. சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்கன்னா நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்லமணி, கே. ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க. சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுவார்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன். நீங்க தீர்மானிச்சீங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் எடுத்தாரு. 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிச்சன் கிழிச்சு அதை கட்டி விட்டா
பாவம் ஆடி இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமிழ்நாடு ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டுலயே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் விரச வேண்டாம். அது கவர்ச்சியாருங்க, கவர்ச்சி இருந்தது. உடை தொடை வரை அத கூட என்ன சார், அத கூட நாகரிகமா பண்ணிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா, ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் ரொம்ப நல்லா போயிடுச்சு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட காலேஜ் கட்டடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்காங்க. அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றாங்கன்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்லை, பார்க்கறான். அவன் வெறுப்பா பார்க்கறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசுல பழகுனால போட அவளன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரெடி. ஒரு நாள் கூட உங்க படத்தை இப்படி பார்த்தது இல்லை ரங்கராஜ் சார். ஹோட்டல்ல வந்து நடுவுல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டை, பிராந்தி இவ்வளவு நீளமா தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டை பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சு பிராந்தி அவன் வேணாங்க குடுறான். குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிற. தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுல இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்ப முன்னா கூட செய்தி 5-6 வருஷமா இது பெருசா வந்துட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாம். ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊட்டி குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோபம்னு டைட்டில் வச்சாங்க. பிறகு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? மக்களுக்கே உன் மேலதான் கோபம், மக்களுக்கே உன் மேல கோபம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவாங்க? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவா எதை பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம், வேண்டுகோளா இருக்கு. யார் மேலும் போட்டு சிரிக்காது. ஓவரா இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார். இந்த ஒரு விஷயத்துல பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமா சொல்றாங்க. பெருசா விமர்சனம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள்
கிராமத்துல இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேள்வி சொல்ல முடியும். ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டுல இருக்கு சார் கதை. நீ என்ன ஃபாரின்ல போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே. ரங்கராஜன், ஆர்.கே. செல்வமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்கார். எல்லாரையும் குறை சொல்றேன். ஆக ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும். பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஆனா தயாரிப்பாளர் இந்த ரவிக்குமார் சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாரா, கேள்விப்பட்டது. அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கி போயிடும். அது சிலர். ஆனா நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர் நீங்க உட்கார்ந்துருக்காங்க. சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி, ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணிக்கு நான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போன இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பாரு. சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்லயே கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், முதல் படம். என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சொல்லி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விடும். அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி. நன்றி சார். சோ அடுத்ததாக எங்கேயும் எப்போதும் 2011ல இந்த படத்துல சாங் வந்து பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்தவர். அண்ட் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு வந்து ஹிட் சாங்ஸ் கொடுத்த மியூசிக் கம்போசர் அண்ட் பிளேபேக் சிங்கரான சி. சத்யா அவர்களை பேச